இன்னைக்கு எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஏஆர்எம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருதுல, அதாவது இது வரைக்கும் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்எம் அப்படின்ற பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வாட்டி 6 நேம்ல இருக்குல்ல, அந்த 6 லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற நேம்ல இருக்கவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ரூல்ஸ் வந்து இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க ராணவ் இருக்காருல, அவரே சொல்லிட்டு இருக்காரு ஏஆர்எம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா ராணவ் இல்ல ரயன் இவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் கப்படிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வீட்டுக்குள்ள இருக்கவங்களே அதை சொல்லும் போது இதை பத்தி இந்த தீரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ராணவ் இல்ல ரயன் இவங்க 2 பேர்ல ஒருத்தவங்க வின் பண்ணுவாங்களா, இல்ல அந்த தியரிலாம் இந்த வாட்டி எதுவுமே இல்லப்பா முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து இல்ல சௌந்தர்யா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கான்செப்ட் ஏஆர்எம் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து இந்த வாட்டி ரிப்பீட் ஆகும் நினைக்கிறீங்களா, இல்ல அந்த கான்செப்ட்டை உடைச்சி முத்துக்குமரன் இல்ல சௌந்தர்யா இல்ல வேற யாராவது வந்து பிரேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸை முதல்ல கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து பயங்கர எப்படி சொல்றது, ட்விட்டர்ல வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது ராணவ் சொன்ன அந்த வீடியோ கிளிப். ஸோ அதனால இந்த ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கறேன், நீங்களும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த தியரி வந்து பிரேக் ஆகுமா ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பவித்ரா பயங்கரமா கதறிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ராணவ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஆக்சுவலாக நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், சொல்லியும் பார்த்தீங்கன்னா ஓவரா என்ன ஒரு வெறுப்பு ஏற்றுறேன் அப்படின்ற மாதிரி பவித்ரா பார்த்தீங்கன்னா தீபக் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட கஷ்டம் எல்லாருக்குமே புரியுது. ஏன்னா ராணவ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பக்குவமாக சொல்லியும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஷாவும் சொல்லி பார்த்துட்டாங்க. எப்படி சொன்னாலும் இவன் மட்டும் திருந்தவே மாட்டானே, நம்மளை போட்டு ஓவரா டார்ச்சர் பண்றானே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. எனிவேஸ் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யோட ஃபேமிலி என்ட்ரி ஆனோன்னு எல்லாருமே என்ன நினைச்சோன்னா, ஓகே சௌந்தர்யா ஃபேமிலி கூட முக்கியமான ஒரு ஆள், நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு ஆள் வருவார்னு நினைச்சிட்டு இருந்தோம். சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா அவர் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ப்ரொபோஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த வகையில் அவர் உள்ள விடல. ஏன்னா இப்போதைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, விஷ்ணுலாம் உள்ள வந்தா ஷோவை ரெண்டாக்கிடுவாரு, ஆக்சுவலாக எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடுவார். விஷ்ணுலாம் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. போன சீசன்ல உள்ள இருக்கும் போதே பார்த்தோம் விஷ்ணுவோட வாய் எப்படிப்பட்ட ஓட்ட வாயின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஆளெல்லாம் திருப்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டு அவரெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டு வந்துருவாரு. இந்த பாருமா சௌந்தர்யா உனக்கு இருக்கிறது இவனுங்க தான், இவனுங்களை அடிச்சுனா நீ கப் அடிச்சலாம் ஈஸியா, இந்த விஷயத்தை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு விட்டு வந்துருவாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு உள்ள விடாம அவங்க ஃபேமிலி மட்டும் உள்ள விட்டாங்க. உண்மையிலேயே அவங்க அப்பா செஞ்சது தரமான செய்யுங்க. உண்மையிலே ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அவர் பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ண முடியுமோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டு போயிருக்காரு. சரியான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த முரண்பாடுன்ற ஒரு டாபிக் இருக்குல்ல, அது எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொன்னார் பாருங்க, முரண்பாடு யார்கிட்ட இருந்தால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னதுக்கு, முரண்பாடு இவங்க யார்கிட்ட இல்லைங்க என் பொண்ணு கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அதில் ஹைலைட்டுங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் சரி தம்பியும் சரி 2 பேருமே சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆக்சுவலாக நீ வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு மாதிரி முடிய தூக்கி போடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்குது. ஆனால் அதை தவிர நிறைய ரியாக்ஷன் நீ கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோ, ஒரு மரியாதையாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொன்னது இந்த பாயிண்ட். அதுக்கு அவங்க தம்பி சொன்னார்ல, நீ வந்து ஒருத்தனை பார்த்து மூளை இல்லையா, உனக்குலாம் எதை யூஸ் பண்ணுறியா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க, ஆனால் முதல்ல நீ யோசிக்கிறியா, நீ கரெக்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி அவன் தம்பி கேட்ட கேள்விலாம் இருக்குல்ல, அதில் சிறப்பா லட்சம் மாதிரியே இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக ராணுவ பார்த்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்னா ராணுவ உனக்குலாம் மூளை இருக்கா இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை தான் பாத்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து கேட்கிறாரு, முதல்ல உனக்கு இருக்கா, நீ கரெக்டா பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே யாராவது வீட்டுக்குள்ள இருந்து இதை கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு சௌந்தர்யா வந்து பொங்கி எழுதிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டுல இருந்து அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி அவங்க தம்பி இவங்கெல்லாம் சொல்லும் போது சௌந்தர்யாவால எதுவுமே பேச முடியல. அவங்களே ஒரு கட்டத்துல சொல்றாங்க, இதுக்கு மேல எங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறமும் நான் கேட்கலன்னா நான் என்ன பண்றது, இதுக்கப்புறம் நான் திருந்தி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு திருந்துற மாதிரி இல்லை. ஏன்னா நீங்க எபிசோட் எண்ட்லயே பாத்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் திருப்பி கொடுத்தாங்க ஜெஃப்ரி கிட்ட. எத்தனை பேர் நோட் பண்ணிங்க தெரியல, நான் பார்க்கும்போது ஏமா நீ முடிக்கவே மாட்டியாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி அவங்க அம்மா ஒரு முக்கியமான மேட்டர் சொன்னாங்க, ஃப்ரெண்டை பத்தி பின்னாடி போய் பேசாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜாக்லினை பத்தி பார்த்தீங்கன்னா கழுவி ஊத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் முட்டு கொடுப்பாங்க, எப்போ ஜாக்லின் பேசலையா அப்படின்ற மாதிரி. ஆனால் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ஜாக்லினை பத்தி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அது ஆப்வியஸா நம்மளுக்கு நிறைய வீடியோல நானே ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருக்கேன், சௌந்தர்யா ஜாக்லினை பத்தி இந்த அளவு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது அவங்க அம்மாவே பெத்த தாயே வந்து இந்த மாதிரி ஏமா நீ போய் உன் ஃப்ரெண்டு தானே ஜாக்லின், அதை போய் பின்னாடி போய் இந்த மாதிரி பேசுறீ, ஏன் முன்னாடி வந்து பேசு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொன்னாங்க, தம்பியும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஏன் முன்னாடி போய் பேசு, 10 அது மாதிரி 10 பாயிண்ட் உங்ககிட்ட ஒன்று சொல்றாங்க, அதுல வந்து 2 பாயிண்ட் மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டு உடனே சண்டைக்கு போயிடுற, ஏன் 10 பாயிண்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு இறக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு மேட்டர் அவன் தம்பி சொன்னது என்ன தெரியுமா, ஆக்சுவலாக உங்கள்கிட்ட வந்து இப்போ பேச வராங்கன்னு வச்சுக்குவேன், உன்னால் பேச முடியல அப்படின்ற மாதிரி மூஞ்சி காமிக்கிற, இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கமா, பிக் பாஸ் ஷோ என்னது பேசுறது தானே, அப்படி பேச வேண்டிய ஷோவில் வந்து இந்த மாதிரி பேசினா உனக்கு பேசினா பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எகிரிட்டு போயிடுற, அதெல்லாம் இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு போகிற, அதெல்லாம் பார்த்தோன்னா நல்லாவே இல்லை, பேச பிடிக்கலையா இந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி இப்போ எனக்கு பேசுகிற மைண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறது டீசெண்டாக இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு எந்திரிச்சு போகிறது, நெக்கில் போகிறது, இதெல்லாம் பார்க்க நல்லா இல்லை, சுத்தமாக கொஞ்சம் கூட மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு கொட்டிக்கிட்டே இருந்தாங்க சௌந்தர்யாவை. இனிவேஸ் அவங்க ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஹைலைட்டுங்க. ஏன்னா அங்கே வந்து
பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க உங்க கேம் நல்லா தான் ஆடுற அப்படின்ற மாதிரி என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. சீரியஸ்லி சௌந்தர்யா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க கிட்ட இருக்க நெகட்டிவ் குறைச்சிக்கிட்டாலே இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்துருச்சு, ஏன்னா ஆல்ரெடி பிஆர் டீம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் சௌந்தர்யாக்கு நெகட்டிவ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த விஷயத்தில் கீப் அப் பண்ணிக்கிட்டு மோஸ்ட்லி நெகட்டிவ் இல்லாமல் வெளியே வந்தாலே எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இருக்க ஃபேமுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் அவங்க வீட்டில் இருந்து வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இது விஷ்ணு வராது எவ்வளோ பெனிஃபிட் சௌந்தர்யாக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆள் இந்த கராத்தே மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, ராணவோட அப்பா, அவர் வந்து என்ட்ரி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக முதல்ல என்ட்ரி கொடுத்ததே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. ஏன்னா அவங்க தம்பி வந்து டாக்டரா உள்ள வந்து ஒரு பிராங்க் பண்ணியிருந்தாரு. இவ்வளோ நாள் ராணவ தான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ராணவுக்குனே ஒரு சார் இது வரைக்கும் யாருக்குமே பண்ணல, ராணவுக்கு மட்டும் எதுக்கு பிராங்க் பண்றாங்கன்னா நீ எத்தனை பேருக்கு பிராங்க் பண்ற இருறா உனக்கு பண்றேன் அப்படின்னு நம்ம டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தி எடுத்து கையை வெட்டுறதுக்கு வந்தாங்க பாருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி அல்டிமேட்டா இருந்தது. ஏன்னா எப்படி சொல்றது, அவர் உண்மையிலே டாக்டர்னு போய் அவங்க உட்காந்துருக்கும் போது ஒருத்த வந்து கத்தி எடுத்து வந்து கையை வெட்ட வந்தா அள்ளு வரும்ல, அதுக்கப்புறம் தான் மாஸ்க் எடுத்து பார்த்தோன்னா சரி ஓகே தம்பி அப்படின்னு தெரிஞ்சோன்னா அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாருமே என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் ராணோட அப்பா சொன்ன வார்த்தை எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது விஜய் சேதுபதியை பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டு இந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர் வந்து தங்கமான மனுஷன், உனக்கு அவ்வளோ வாய்ப்பு தராரு, அவ்வளோ வாய்ப்பு கொடுத்து நீ யூஸ் பண்ணிக்க மாட்டேடா அப்படின்ற மாதிரி அவர் ஏக்கத்தில் வந்து பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு வந்து விஜய் சேதுபதி ஒரு தடவை எந்திரிச்சு பேசும்போது பாயிண்ட் வந்து மறந்துடுவார், மறந்துட்டு எதோ பேசுவார், விஜய் சேதுபதியை கலாச்சு விட்டு போயிடுவார். ஐயா ராணவ இவனை எதுவுமே பண்ண முடியாது, இவனை திட்டியும் பார்த்தாச்சு கொட்டியும் பார்த்தாச்சு, என்ன பண்ணாலும் சரி இவனை வந்து மாற்றவே முடியல அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதியை ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சிட்டாரு. அவ்வளோதான், இவங்கிட்ட பேசி வாய்ப்பு இல்லை. அவரே பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ராணவ இப்போ பாருங்க எப்படி பதில் டக்கு டக்குன்னு வரும் பாருங்க அப்படின்ற மாதிரி அவரே கலாய்க்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா ராணவால பேச முடியல அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதை தான் அவங்க அப்பா வந்து சொல்றாரு. விஜய் சேதுபதி அவர்கிட்ட பேசும்போது ஏன்டா பேச மாட்டேன், ஒவ்வொரு பாயிண்ட் ஏபிசி அப்படின்ற மாதிரி பாயிண்ட் லைனா அடிக்கிட்டு போனோம், அதை விட்டு நீ அங்கே போய் திணறிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது ராணவ என்ன சொல்றாரு, இல்லப்பா நான் பேசுறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன்ப்பா, நான் ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை ப்ரிப்பேர் பண்றேன், ஆனா அவர் அதுக்குள்ள அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுறாருப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு புரியலையே. இப்போ தப்பு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மேலே தான், அதாவது ராணுவுக்கு ஆன்சர் வச்சிருக்காருல அந்த கொஸ்டினை தான் விஜய் சேதுபதி கேட்கணும், அதை விட்டுட்டு அவர் வேற கொஸ்டின் கேட்குறாரு. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கிட்ட எல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனவே ஆனால் ராணுவ ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் செம ஃபன்னாக தாங்க இருந்தது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து எப்படி சொல்ல ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக தான் சொல்கிறாங்க, ஆனால் வெளியிலேருந்து பார்க்கறது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. ஆனால் அவங்களுக்கான முரண்பாடு இருந்தது பார்த்தீங்களா, அது ஹைலைட்டு. ஏன்னா அவங்க தங்கச்சி வந்து க்ளீனாக போட்டு விட்டாங்க, ஏமா சௌந்தர்யா அங்கே வந்து என் அண்ணன் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கான், வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான், அவனை போய் எப்படிமா நடிக்கிறேன்னு சொன்னா, அப்போ சொன்னால் கூட பரவாயில்ல, அவன் கட்டு போட்டுட்டு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி நடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர்யாவால் அங்கே பேசவே முடியல. இல்லை உங்க அண்ணன் அதாவது ராணுவ தான் பார்த்தீங்கன்னா என் மைண்டில் அதை விதைச்சிட்டான் அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாராவனா இருக்கட்டுமே, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து வழியில் இருக்கும் போது அது எப்படி பேசுவீங்க, அதுக்கப்புறமும் கட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படி தான் நினச்சிட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர்யாவில் பார்த்தீங்கன்னா பக்காவாக லாக் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே மழுப்பவே முடியாதுல்ல. அங்கே ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராணுவ கிட்ட அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா கிட்ட அதுக்கிட்ட அவங்க தங்கச்சிக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சாரி கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்துக்கோசம் சாரி கேட்கறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி சொல்லும் போது கூட அவங்க சாரின்னு கேட்கல, அவங்க என்ன சொன்னாங்க ராணுவ பண்ண தப்பு தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அப்படியே ராணுவையும் சேர்த்து அவங்க சாரி கேட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ஏன்னா பக்காவா லாக் ஆயிட்டாங்க. ஏன்னா வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க என்னென்ன இடத்துல என்னென்ன நடந்தது அப்படின்னு அவர் பார்த்துட்டு வந்து அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பையன் இந்த மாதிரி எப்படி சொல்றது கையில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னும் போது அவங்க அப்பெல்லாம் உண்மையிலேயே அந்த மனுஷன் வந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்காரு. அவர் வந்து நான் அழுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு முக்கியமான மேட்டருங்க, ஆக்சுவலாக ராணுவ ஃபேமிலி வந்ததுலேருந்து பாருங்க அவங்க அப்பா வந்து கராத்தை வந்து நான் சொல்லிக் கொடுக்கணும் சுற்றிக்கிட்டே இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் லைனாக நிற்க வச்சு ஒரு கராத்தை போஸ்ட் கொடுத்துட்டு தான் விட்டுட்டு போனார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷன் அவர் வந்து எதுக்காக வந்தாரோ இல்லையோ, நான் வந்து ஒரு கராத்தை மாஸ்டர், அதை வந்து நான் உள்ளே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான்டா போவேன் அப்படின்னு ஒரு முடிவில் தான் வந்திருக்காரு. உண்மையிலேயே அவர் இந்த ஷோ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். இப்போ பாருங்க ஒரு ஏரியாவில் போயிட்டு அவ்வளோதான் மொத்தமாக எல்லாருக்கும் பத்தல கராத்தை மாஸ்டர் எப்படி ஃபார்ம் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதில் தான் இருந்தது. நான் பிக் பாஸுக்குள்ளே போகிறேன், போயிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது, போயிட்டு நான் ஒரு கராத்தே மாஸ்டர் ராணவோட அப்பா அப்படி மட்டும் இருக்க முடியாது, போய் கராத்தே மாஸ்டர் அப்படின்ற மாதிரி காமிச்சு தான் வரணும், வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பிரான்ச் எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாருன்னு தெரியல. மனுஷன் பார்த்தீங்கன்னா போனதுக்கு அந்த ஷோ யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா ஃபேமிலி வந்தாங்க. ஆக்சுவலாக பவித்ரா ஃபேமிலி நான் வரும்போதே யோசிச்சேன் இவங்க ஃபேமிலி வந்து எப்படி பவித்ரா மாதிரி இருப்பாங்களா இல்லை இவங்களாவது கொஞ்சம் டெரராக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி தாங்க இருக்காங்க, ரொம்ப சட்டுலாக வந்துட்டு போன மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்ததும் போனதும் பார்த்தீங்கன்னா தெரியவே இல்லை. இப்போ இது ராணுவ ஃபேமிலி வந்ததும் சரி, அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபேமிலி வந்ததும் சரி, இவங்களாம் வந்து போது ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருந்ததுல. பவித்ரா ஃபேமிலி வந்துட்டு போனது வந்து எந்த ஒரு இம்பாக்ட்டுமே இல்லை. ஏன்னா வந்தாங்க வந்து டீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் பேச்சு கொடுத்தாங்க. நான் நினச்சேன் பவித்ரா ஃபேமிலி வந்து முரண்பாடுனா யாரை சொல்லுவாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக தெரியும், எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி தான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி தான் மஞ்சரி கிட்ட சொன்னாங்க முரண்பாடு உங்ககிட்ட இருக்குது, அதாவது நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது
இந்த மாதிரி அந்த முட்டை தடை வந்து இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அங்கே தான் தோணுச்சு, ஏமா அந்த டாஸ்கில் முட்டை தடை வந்தாலும் ஒரு முரண்பாடாமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களால முரண்பாடே வந்து சொல்ல முடியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா பவித்ரா எல்லாருக்கிட்டையுமே பொலைட்டாக தான் பழகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க முரண்பாடுன்னு சொல்லணும்னா ராணவ தான் சொல்லணும். ராணவ் நீ தயவு செஞ்சு பவித்ரா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் ராணவ் அவங்க சொல்லங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு இங்கே ரொம்ப டஃப், ரொம்ப ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்க ஒரு ஆள் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராணவ் தான். ஆக்சுவலாக ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு கண்டென்ட் கோஸ்டாக ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனால் மேட்டர் என்ன, பவித்ரா என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறான், ஒரு கண்டென்ட் ஒரு பேர்ல வச்சு என்ன ரொம்ப கலாச்சிக்கிட்டே இருக்கான், எனக்கு வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கான். அதை நான் எத்தனை வாட்டி அவங்ககிட்ட சொன்னாலும் அவன் புரிஞ்சிக்க மாட்டான். திருப்பி அதை வந்து ஓகே பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்றான், சாரி கேட்கறான், திருப்பி அதே கண்டினியூ பண்றான் அப்படின்ற மாதிரி தான் பவித்ரா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த முரண்பாடுன்ற விஷயத்துல அவங்க பிரதரா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டு இருக்கலாம், ஏப்பா ராணவ் இந்த மாதிரி அக்கா வந்து டார்ச்சர் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே சொல்லிட்டு இருக்கலாம். இருந்தாலும் அவங்க யாருமே அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இறங்கி பேசலையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனா ஒவ்வொருத்தரை பத்தி டீசெண்டா சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க இந்த கேம் பண்றது நல்லா இருக்கு, இந்த கேம் பண்றது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பிக் பாஸ் எதிர்பார்க்கறது என்னது, முரண்பாடு. வந்தீங்களா சும்மாலாம் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு முரண்பாடு பண்ணிட்டு போங்க, அதாவது முரண்பாடு சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக அவங்ககிட்ட ஒரு கேள்வி வச்சாங்க. இந்த மாதிரி அந்த சின்ன பையன் தான்ல, அவன் வந்து கேட்டான் பாருங்க பவித்ரா கிட்ட, ஏன் நீ கேப்டனே ஆகலை, எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி கேட்டான். அது நான் ஆவரேன்டா அப்படின்ற மாதிரி பவித்ரா சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பவித்ராவோட பதில் என்னவா இருந்திருக்கணும்னா, நான் கேப்டன் ஆகிட்டேன், ஆனால் ஒருத்தன் வந்து ஒரு சதிகாரன் என்னை வந்து சதி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் பவித்ரா சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க அந்த மாதிரி சொல்லிக்கல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக சொல்லிட்டாங்க, பவித்ரா வந்து ஓகே கேப்டன் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முத்துக்குமரன் பேர் அங்கே சொல்லிட்டு இருக்கணும். அந்த சின்ன பிஞ்சு மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஏங்குது, ஐயோ நம்ம சித்தியா என்னன்னு தெரியல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆகலையே அப்படின்ற மாதிரி என்ன காரணம் பார்த்தா நம்ம தலைவர் முத்துக்குமரன் தான். முத்துக்குமரன் பண்ண சம்பவத்தினால தான் பார்த்தீங்கன்னா பவித்ரா இந்த பிஞ்சு கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு அப்படின்னு நம்ம தான் தோணுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவோட ஃபேமிலி வந்தாங்க. அன்ஷிதாவோட ஃபேமிலி வரதுக்கு முன்னாடி அன்ஷிதா பார்த்தீங்கன்னா அப்பயே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. ஓகே நம்ம ஃபேமிலி தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு தெரியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. ஓகே நம்ம அம்மா யாரோ வரோம், அந்த பாட்டு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜாக்லின் அழுகுறாங்க, இன்னொரு பக்கம் அன்ஷிதா அழுகுறாங்க. ஏன்னா ஜாக்லின் வந்து காலையிலேருந்து ரெடியாக உட்காந்துருக்காங்க. ஓகே கிறிஸ்மஸ்னால இன்னைக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர ப்ரிப்பரேஷன் இருந்தாங்க. ஆனால் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கடைசி வரைக்கும் ஏமாற்றம் தான். எல்லாரும் வந்துட்டு போனதுக்கு தனியாக உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. என்னடா நம்ம ஃபேமிலியில் வரல, கிறிஸ்மஸ் அதுவும் வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வரல. என்ன பண்றது, ஆக்சுவலாக நாளைக்கு வந்து வெயிட்டாக ஏதோ ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க போல. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லின், முத்துக்குமரன், அருண் இவங்க எல்லாருமே கடைசிக்கு தள்ளினது ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. அதுலேயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தலைவி அர்ச்சனா என்ட்ரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை பரவிட்டு இருக்கு. இன்கேஸ் அது உண்மையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இல்லை வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்ம சொல்றாங்க, என்னைக்கா இருந்தாலும் சரி அர்ச்சனா என்ட்ரி உள்ள இருந்ததுன்னா மேக்ஸிமம் உள்ள ஊட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம தான் தோணுது. ஏன்னா ஓல்டு கண்டஸ்டன்ஸை உள்ள விட்டா ஆல்ரெடி உங்களோட எப்படி சொல்ல ரெஃபரன்ஸ் இருக்கு அருணுக்கு, அதே மாதிரி விஷ்ணுவோட ரெஃபரன்ஸ் பத்தி சௌந்தர்யாக்கு, இவங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால பெரிய டாக்கே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைரக்டர் பிரவீன் இருக்கார்ல, அவர் மேலே ஒரு அலிகேஷன் வந்துட்டு இருக்குது. என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க இருந்து நீங்க எப்படி சொல்றது பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ அருணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்டா ஒரு விஷயம் போச்சுல, அருண் வந்து அட்டாக் பண்றதே இருக்குது. இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு செட்டப் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தெரிஞ்சவங்களே உள்ள விட்டுக்கிட்டே இருக்குது, ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி ஓல்டு கண்டஸ்டன்டா அதுவும் வின்னர் அர்ச்சனாவெல்லாம் தூக்கி உள்ள விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிரச்சனையாகும் அப்படின்னு மாதிரி தான் தோணுது. இன்கேஸ் ஆனால் உள்ள வரதான் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டரா இருக்கும். ஏன்னா கண்டென்ட் கொட்டும், ஓகேங்களா, ஷோ வந்து பயங்கரமாக டிஆர்பி எக்ரும் அப்படின்றது ஆப்வியஸாக தெரியும். ஏன்னா உள்ளே வந்து அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஹோஸ்ட்டை வந்து கழுவி ஊற்றுவாங்க, முத்துக்குமரனை பிரித்து மேய்வாங்க, கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மேட்டர் என்னன்னா உள்ளே வரணும், வந்து அவங்க என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் நானும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம தான் தோணுது. எனிவேஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவோட அம்மாவும் அன்ஷிதாவோட தம்பியும் அந்த மாதிரி வந்திருந்தாங்க. தம்பி அண்ணன் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஜாலியாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட் எடுத்து கரெக்டாக தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தோணிட்டு தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை சம்மந்தி வந்து செய்ய சொன்னாங்கல்ல, அது எதுக்காக தெரியுமா, அன்ஷிதாவோட ஃபேமஸே இந்த ஷோல சம்மந்தி மட்டும் தான். அது ஒரு விஷயத்துல தான் அவங்க ட்ரெண்ட் ஆனாங்க. அந்த ஒரே விஷயம் மட்டும் தான் அவங்க வந்து வெளியே அன்ஷிதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி வெளியே தெரிஞ்சது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த சம்மந்தி வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதா இந்த பிக் பாஸ் வீட்டு விட்டு போற வரைக்கும் மறையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. கடைசியில் அவங்க அம்மாவை விட்டு அம்மிகளை வச்சு சம்மந்தி இறக்கி வச்சு அதுல எல்லாம் வாங்கி சாப்பிட்டு, அதுவும் அருண் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்க, அப்படியே கையெடுத்து கும்பிடுற மாதிரி, ஐயா அருண் ஒரு வாய்க்கு என்ன இவ்வளவு பெரிய பில்டப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் ஆனால் நல்லா செய்யறாங்க போல இருக்குங்க. மொத்த பேரும் பாத்தீங்கன்னா பாராட்டி தள்ளிட்டு இருந்தாங்க, பயங்கரமா இருக்கு, இதுதான் சம்மந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வியர் நல்லா செய்றாங்க போல இருக்கு, அதுல இருந்து மாற்று கருத்து இல்ல. ஆனா எனிவேஸ் அவங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா முரண்பாடு, அதாவது அன்ஷிதா வீட்ல இருந்து வந்தவங்களோட அவங்களோட முரண்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்க ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அந்த ரிப்போர்ட் என்ன கொடுத்தாங்கன்னா, ஆக்சுவலா அன்ஷிதா நீ வந்து ஓகே கேம்ல நல்லா விளையாடுற, ஆனா எதுக்கு எல்லா இடத்துலயும் கோவப்பட்டு இருக்க, கோவப்பட்டு அழுதுகிட்டே இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க நீ அழுதா நானும் அழுதுட்டு இருக்கேன், ஸோ அந்த மாதிரி அழுவாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது மாதிரி நீ வந்து எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டே இருக்க, நீ அதிகமாக கோவப்படுறதா உன் கேம் வந்து கெடுக்குது, இதுக்கப்புறம் கோவப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. என்ன பண்றது, டூ
லேட். ஆல்ரெடி பட்ட கோவம்லாம் லிஸ்ட் ஏகப்பட்டது இருக்குங்க. அதுக்கே அன்ஷிதா எப்போ வெளியே தூக்கி அடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஜெஃப்ரி போறாரு, அடுத்த வாரம் அன்ஷிதா போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முரண்பாடு அவங்க அண்ணன் வந்து சொன்னார். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஹைலைட். ஏன்னா இப்போ வந்து நார்மலாக ஒரு வீட்டில் வந்து முரண்பாடு அப்படின்ற மாதிரி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு மாதிரி தானே வைப்பாங்க. அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து எங்கள் வீட்டு பொண்ணுக்கு பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் அன்ஷிதா வீட்டில் அப்படி சொல்ல உண்மையை சொல்லிட்டாங்க. அதாவது ஜாக்லின் கிட்ட தான் முரண்பாடு இருந்தது அவங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜாக்லின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை பார்த்து என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, அதாவது கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பாசத்தை காமிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை, அவங்களோட ரியல் கேரக்டரே அதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாரு, வீட்லேயும் அவள் அப்படி தான் இருப்பா, அவள் வந்து பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக கோவப்படும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பை காமிப்பா, அதுதான் அன்ஷிதா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாற்றிலாம் இங்கே இல்லை, வீட்டில் எப்படி இருக்காளோ அதே மாதிரி தான் இங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க பிரதர் வந்து சொல்கிறாரு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. யோசிச்சு பாருங்களேன், ஆக்சுவலாக அவங்க வீட்லேயும் அன்ஷிதா அப்படி தான் இருக்காங்கன்னா அப்போ தப்பான விஷயம் தானே. எப்படி வேணா எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுறது, அவங்க கோவப்படுறது சாதாரணமாக கோவப்படல, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுறாங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக கோவமும் பட்டுருவாங்களாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அன்பையும் காட்டுவாங்களாம். அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேன பையனா, நீ என்ன வேணா ஏறுவேன், ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பை காட்டுறேன்னு சொல்லிட்டு சோறு ஊட்டுவேன், அதை வாங்கி சாப்பிட்டு அமைதியாக உட்காந்துருக்கணுமா அப்படின்ற கேள்வி வருதுல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க பிரதர் சொன்னதில்ல எனக்கு உடன்பாடு இல்லை, சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஏன்னா எப்படி சொல்ற, அந்த கேரக்டர் அப்படி தான் அவங்க வீட்லேயே இருக்காங்கன்னா அது மாற்றிக்க வேண்டிய கேரக்டர் தான், அது தப்பான கேரக்டர் தான். ஸோ அதை வந்து மண்டையில் கொட்டி இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அங்கே ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ஜாக்லின் நீங்கள் சொல்கிறது வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது, அன்ஷிதா கிட்ட முரண்பாடு இருக்குன்னு சொல்லிடணும். எப்படி சௌந்தர்யா அவங்க அப்பா சொன்னார்ல, ஆக்சுவலாக என் பொண்ணுகிட்ட தான் முரண்பாடு இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, கரெக்டான ஒரு ஆளாக இருந்தால் அப்படி தான் சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி அன்ஷிதா உங்ககிட்ட தான் முரண்பாடு இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுற, அதுக்கப்புறம் அன்பை காட்டுற, அதை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை விட்டு போகிறத விட்டு ஜாக்லின் வந்து இங்கே குற்றம் சாட்டிட்டு இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் அது விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த 4 ஃபேமிலி வந்தாங்களே, இந்த 4 ஃபேமிலியில் ஹைலைட் யார் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி சொல்லுது, கரெக்டாக எக்ஸாக்டாக ஒருத்தர் வந்து சொல்லல, எல்லாருக்குமே பிடிச்சிடும் கண்டிப்பாக. சௌந்தர்யா அவங்க அப்பா தாங்க உண்மையிலே மனுஷன் வந்து வேற லெவலுங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி சொல்கிறாரு, ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, இது அதாவது உங்க பொண்ணு வந்து இப்போ உங்க பொண்ணு மூலியமா இங்க வந்திருக்கீங்க, இது மூலியமா உங்க பேக்கரி வந்து இன்னும் டெவலப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல நான் இத்தனை வருஷம் 30 வருஷம் உழைப்ப போட்டு ஒன்று பண்ணியிருக்கேன்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொன்னது. அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பயங்கர மாசா இருந்தது. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு விஷயம், அது எனக்கு போதும், என் பொண்ணு மூலியமா அந்த பேக்கரி வந்து இந்த ஃபேமஸ் மூலியமா பயங்கரமா ஆயிடும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோட உழைப்பை நம்பி நான் ஆரம்பிச்ச ஒரு விஷயம், அதுவே எனக்கு சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போதெல்லாம் உண்மையிலே ஒரு ஜென்டில்மேன் தான்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கொடுத்ததுங்க. அதுவும் அவங்க பொண்ணு மேல இருக்க குறைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்களே, அதை பார்க்கும்போது ஓகே உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, நம்ம பொண்ணை வந்து இன்னும் மேலே தூக்கி காமிக்கணும். ஏதோ ரயனோட அக்கா வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே நேற்று, அதான் ரயன் நீ தாண்டா வந்து டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்குன்னு அழுந்து விடாமல் அவங்க பிரதரும் சரி, சுத்தமாக சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன், அந்த மாதிரி எந்த ஆங்கிலுமே யோசிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சௌந்தர்யா எப்படி கரெக்ட் பண்ணணும், என்ன தப்பை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போனாங்க. ஆக்சுவலாக நிறைய வீட்டில் வந்து அதை தான் மிஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க வந்து முரண்பாடு ஆப்போசிட்டில் இருக்கவங்க மேலே காண்டில் வராங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்க இப்படி இருக்கான் அதை வந்து பார்த்தோன்னா தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி வரக்கூடாது. நம்ம ஆள்கிட்ட என்ன குறை இருக்குது அதை எதை மாற்றினா அவன் சரி பண்ணிப்பான் அப்படின்றத மெயின் ஃபோக்கஸ்டா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யோட ஃபேமிலி மட்டும் தான் அதை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருந்தது. அதை வந்ததுல இருந்தே அவங்க குறை சொன்னது ஒரே விஷயம், உங்ககிட்ட இருக்க ஃபிளாஸை மாத்திக்கோ, ஆப்போசிட்ல மற்ற எல்லாமே பிளஸ்ஸா மாறிடும், உங்ககிட்ட இருக்க பிரச்சனையை மட்டும் சரி பண்ணிக்கோ அப்படின்றத அவங்களோட மெயின் மோட்டிவா இருந்தது. அதை தான் சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அதை வச்சு தான் சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா அப்புறம் உங்க பிரதர் வந்து பேசுறது வந்து பெட்டரா இருந்தது அப்படின்னு மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு ஃப்ரீ டாஸ்க் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதுல தலைவி அர்ச்சனா என்ட்ரி கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல என்ட்ரி கொடுக்காம இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.